எதற்காக இந்த ஈவினிங் டைமில் 6 PM ஆஸ் வெரி கிளவுடி தட் ஆஃப்டர் சன்செட் சூரியன் மறைந்த பாடு இதை பதிவிடுகிறேன் என்று சொன்னால், இந்த இருட்டான நேரத்தில் இப்படிப்பட்ட பாதைகளை செல்வதற்கு சரியான போதிய வெளிச்சம் இல்லை. இது வள்ளலாருடைய ஒரு ஊர், இது கருங்குழி ரெட்டியார் தெருவிலே போதிய அளவு வெளிச்சங்கள் ஏற்படுத்த வேண்டும். இப்போதல்ல, பூசத்தப்பெல்லாம் நிறைய லைட் எரிய வேண்டும். இப்போது இருக்கிறது ஜஸ்ட் இனஃப் லைட்டிங் திஸ் ரோடு அண்டு தட் ரோடு டுவர்ட்ஸ் மேட்டுக்குப்பம் சித்தி வளாகத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு சில இடத்துல. ஆனால் அந்த மெயின் ரோடு பஸ் ரோட்டிலே செல்லும்போது அந்த நீரோடை பகுதி மற்றும் அதற்கு முன்பாக பிஃபோர் நீரோடை பகுதி, இந்த கொலகுடி ரோடு டேர்ன் ஆகிற அந்த கொலகுடி பஸ் ஸ்டாப்பு, இந்த நீரோடை பகுதியெலாம் வெளிச்சமே இல்லை. லேடிஸ்லாம் தனியாக நடந்து போகிறாங்க. இப்போவே அப்படி இருக்குது. அப்படின்னா அந்த ரோடு எல்லாமே 2 புறம் லைட்டு எப்போதும் எரிய வேண்டும். சோலார் பேனலோடு அந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் மாதிரி சொல்லக்கூடிய ஆட்டோமேட்டிக்காக சோலார் பேனலோடு சேர்த்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பவரும் கொடுத்துருக்க வேண்டும். தேவைப்பட்டால் எலக்ட்ரிசிட்டி பவர் போட்டுக்கொள்ளலாம். அவ்விதமாக 2 in 1 கீழே எலக்ட்ரிசிட்டி லேம்ப் என்றால் மேலே சோலார் லைட். எனவே சோலார் லைட்